மற்றவன் தீக்கில் தீராது ஒழிந்து எனை வருத்தல் நன்றால். கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? மற்றவன் தீர்க்கில் தீராது ஒழிந்து எனை வருத்தல் நன்றால் பெற்ற மேல் உயர்த்தி செய்யும் பெருமையை அறிந்தார் யாரே. பெருமானே, இந்த சூளை நோயை சுந்தரமூர்த்தி வந்து தீர்ப்பதுதான் விஷயம் என்றால் இந்த சூழல் எனக்கு தீராதே போகட்டும். இந்த சூளை நோயே அதற்கு எனக்கு பெரியதுதான், எளியதுதான். அவர் வந்து தீர்ப்பதை விட இந்த நோய் என்னை அனுபவிப்பது என்பது எனக்கு எளியதுதான் என்று அதை சொல்லுகின்றார். அதோடு சுவாமி மறந்தார், மறைந்து போய்விட்டார் என்பதோடு சென்ற வகுப்புடன் நிறைவு பண்ணியிருந்தோம். கற்றைவார் சடையார் தாமும் அவர் முன்பு கறந்தார் அன்றே என்று மறைந்தார் அர்த்தம். வன் தொண்டர் தம்மால் சென்று வள்ளலார் அருளி செய்வார். இன்று நம் ஏவலாலே ஏயர்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாய் ஆக என்று அருள் செய்ய சிந்தையோடு நன்றுமை மகிழ்ந்து போற்றி வணங்கினார் நாவலூரர் என்பது பாடல். என்ன சொல்லுகின்றார்? பண்தொண்டர் தம்பால் சென்று வள்ளலார் அருளி செய்வார். நேரடியாக சென்று சுவாமி வள்ளலார் ஆகிய சிவபெருமான் பண்தொண்டர்பால் சென்று அருளி செய்கின்றார். என்ன சொன்னார்? இன்று நம் ஏவலாலே ஏயர்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாயாக. நல்லா தெரிஞ்சுங்க, இப்ப யாருக்கு ஒரு உயர்வு காட்டுகிறார் சுவாமி என்பதை நாம இந்த விஷயத்தில் தெரிந்து கொள்ளலாம். சுந்தரமூர்த்தி இருக்கிற இடத்துக்கு ஏர்கோனை வர வைக்கல, ஏர்கோன் இருக்கிற இடத்துக்கு தான் சுந்தரமூர்த்தி சாமி போக வேண்டியதா இருக்கு. அதனால் நீ சென்று என்று இங்கே ஏவல் பண்ணுகின்றார். சுவாமி ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து வந்துட்டார். எங்கிருந்து தெரிகிறத யாரை படிக்கொண்டு ஏவல் கொள்ளுகிறார் என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதனால ஏர்கோன் கிளைக்காம நாயனாருக்கு தான் இங்கே பெருமை காட்டப்படுகிறது, அவருடைய பெருமை தான் இங்கே தெரிகிறது. அதனால இன்று நம் ஏவலாலே ஏயர்கோன் உற்ற சூளை சென்று நீ தீர்ப்பாயாக என்று அருள் செய்ய என்று அருள் செய்ய வந்து முடிச்சுட்டே இருக்கு. சிந்தையோடு, சிந்தையோடுன்னு சுவாமி சொன்ன அந்த வார்த்தையை சிறமேற்கொண்டு புறப்படுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. நன்று மெய் மகிழ்ந்து போற்றி. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப காலமாக இவர் அதை வேண்டிக் கொண்டிருக்கிறார். இது மாதிரி ஏர்கொண்டு கழிக்காம நாயனார் தன் மீது கோபம் கொண்டிருக்கிறார், அதை நீ சென்று தீர்க்க வேண்டும் என்று சொன்னதுனால போற்றி வணங்கினார் நாவல் ஊரரு என்று சொன்னார். ஏற்கனவே சாமி அங்கே சொல்லிட்டு வந்துட்டார், இங்கே சுந்தரத்தை சொல்லிட்டியாச்சு. சுந்தரமூர்த்தி சாமி என்ன செய்கின்றார் என்பது அடுத்த பாடலில் சொல்லுகின்றார். தேன் இருக்கிறதுல வைக்கணும். அண்ணலார் அருளி செய்து நீங்க ஆரூரர் தாமும் விண்ணவர் தம்பிரானார் ஏவலால் விரைந்து செல்வார் கண்ணிய மனத்தின் மேவும் காதலால் கலிக்காமற்கு திண்ணிய சூளை தீர்க்க வருதிரம் செப்பி விட்டார். கலிக்காமர் என்பது ஏற்பெயர், ஏர்கோன் என்பது குடிப்பெயர்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. கலிக்காமர் அப்படிங்கிறது இன்பத்தை விரும்புகின்றவர் அர்த்தம். அவ்வளோதான். கலினா இன்பம், காமர்னா விரும்புகின்றார், அதான் அர்த்தம். அண்ணலார் அருளி செய்து நீங்க, சிவருமான் இப்படி சொல்லிவிட்டு நீங்கினது உடனே ஆரூரர் தாமும் விண்ணவர் தம்பிரானார் ஏவலால், இறைவன் ஏவி செய்ததுனாலே விரைந்து செல்வார், வேகமா போறார். போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? கண்ணிய மனத்தின் மேவு காதலால், கண்ணியமான கட்டுப்பாடு மிக்க அந்த அவருடைய ஏர்கோன் கலிக்காம நாயனார் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தினாலும், சுவாமி மீது இருக்கிற விருப்பத்தினாலும், இந்த தொண்டின் மீது இருக்கக்கூடிய விருப்பத்தினாலும் தாம் வருவதை முன்னாடியே சொல்லி அனுப்புகிறார் ஆளிடத்து. ஏன்னா இவங்க போகும்போது என்ன பண்ணியிருப்பார்? இவர் நேரடியாக போயிருப்பாரு, தலையாத்திரை பண்ணிட்டு போயிருப்பார், தாமதமாக போயிருப்பார், தங்கி இருந்து போவார், பொறுமையாக போவார். இவங்க நடந்து போவாங்க. வேகமாக போகிறதுனா திருவாரூருக்கும் வைஷ்ணவ கோயிலுக்கும் கண்டிப்பாக வர நாள் பயணம் தூரம் தான் இருக்கும். குதிரையில் போனால், நடந்து போனால் ஒரு நாள் போகலாமா? 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகிடும் நடந்து போனால். இப்போ குதிரையில் போனால், குதிரையில் போனாலுமா திருவாரூர்லேருந்து வைஷ்ணவ கோயிலுக்கு குதிரையில் போய் 1/2 நாள் போதும். நல்ல ஒரு குதிரையில் போனால் மாயரத்துக்கு, திருவாரூர்லேருந்து மாயிரம் ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம் குதிரையில் போகிறதுக்கு போயிடலாம். குதிரை கார் வேகத்துக்கு போகாதா? நல்லா போகும். அந்த காலத்தில் அப்படி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக.
இவர்கிட்டே இருக்கே காற்றண்ணையை கடும்பரியுமா ஏறுவது வேண்டும், பின்னாடி தான் கேட்க போறாரு மேலே தான். அதனால அந்த குதிரையெல்லாம் இருக்கும், அது வழியாக வேகமாக ஆளை விட்டு அனுப்புறார். திண்ணிய சூளை நீக்க வருதிரம் செப்பி விட்டார், சொல்லி அனுப்பி விட்டார். முதல்ல நாதர்த்தம் அருளால் மண்ணும் சூளையும் அவர் பால் கேட்ட கேதமும் வருத்த மீண்டும் வன் தொண்டர் வரவும் கேட்டு தூதனாய் எம்பிரானை எவினான் சூளை தீர்க்கும் ஏதம் இங்கு எய்தில் யான் செய்வதென்னாம் என்பார் என்ற வருத்தத்தை காட்டுகிறார். நாதர்தம் அருளால் நன்னும் சூளையும், சாமியே தான் சூளையும் கொடுத்தார், அவரால் கிடைக்கப்பட்ட சூளை. அவர் வாழ் கேட்ட கேதமும் வருந்த, ஏற்கனவே சூளை வருத்தது சாமி கொடுத்த சூளை. ரெண்டாவது அவர் சொன்னது சுந்தரன் வந்தாதான் சூளை தீர்க்குங்கிறது, அதுவும் வருத்தது ரொம்ப போட்டு. ஒன்று உடல் வருத்தம், இன்னொன்று மன வருத்தம். மீண்டும் வன் தொண்டர் வரவும் கேட்டு, அதோடு கூட சுந்தரர் வந்துகிட்டே இருக்காரு செய்தி வேற வந்துட்டு போ இல்லை, எல்லாமே ஒரு விருப்பத்துக்கு மாறாவே நடந்து கொண்டிருக்கிறது. முதல்ல சூளையாகிய வருத்தம், ரெண்டாவது சூளையை வந்து சுந்தரர் திருப்பாருங்கிற வருத்தம், சுந்தரர் வந்துகிட்டு இருக்காருன்னு மேலே ஒரு வருத்தம் வேற வந்துட்டு இருப்போம். அவர் பார்க்க விரும்பாத ஒருத்தர் அவரை பார்க்க வேண்டிய சூழல் வருகிறது. என்ன தூதனாய் எம்பிரானாய் ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதம் இங்கு எய்த, சுவாமியே நேரம் வந்துட்டாரு. ஆனாலும் கூட சிவருமானை ஏவனது அவருக்கே உடன்பாடுன்னு சாமியை சொன்னாலும் கூட ஒத்துக்க முடியல இவரால். அப்படி ஒரு உரைப்பு இருக்கு. தூதனாய் எம்பிரானை ஏவினான் அப்படின்னார் சுந்தரமூர்த்தி சுவாமி. சுவாமியையே ஏவிட்டாரே தூதனாக. ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதம், ஏதம்னா துன்பம், துக்கம், குற்றம். அந்த சூளை வந்ததை குற்றமாவோ துக்கமாவோ கருதல. சுந்தரர் சாமியை ஏவல் கொண்டார், அவர் வந்து இந்த நோயை தீர்த்த அந்த பாவத்தை வேற நம்ம இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறார் அவர். ஏவினான் சூளை தீர்க்கும் ஏதம் எய்த எய்தில் யான் செய்வதென்னா என்பார். நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு பிறகு? சுந்தரர் வந்து நோயை தீர்த்து அதனாலே வேற பாவம் ஏற்படணுமா? அதனால நம்ம என்ன செய்யறது என்று தெரியாமல் இருந்தார். மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் யான் மாய பற்றி நின்று என்னை நீங்கா பாதகச் சூளை தன்னை உற்ற இவ்வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவாள் தன்னால் செற்றிட உயிரினோடு சூளையோ தீர்ந்ததன்றே என்று சொல்லுகின்றார். உறுதியில் இருக்கார், கொண்ட கொள்கையில உறுதி. சாமி வந்தால் கூட அந்த கொள்கையை மாற்றிக்கொள்ள தயாரா இல்லை அவர். அதனால தான் அவங்க நாயன்மார் என்கிற நிலையில இருக்கிறாங்க. மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன், அவர் தீர்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளே தீர்த்துருவோம் அப்படின்னு முடிவு கொண்டார். நம்மளால நோயை தீர்த்து கொள்ள வழி இல்லை. நோய் கொடுக்கக்கூடிய கொடுமையை அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது உயிர் இந்த உடம்புல. அப்போ உயிரை போக்கிட்டா வழி தெரிய போறது கிடையாது இல்லையா? அதனால உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சுந்தரரை பார்க்க விரும்பாமல் உயிரை விடுகிறார். எவ்வளவு உரைப்பு இது! மற்றவன் இங்கு வந்து தீர்ப்பதன் முன் நான் மாயப்பற்றி நின்ற, நான் நான் சாகும்படியாக அப்படின்னா அதுக்கு காரணம் சூளை என்ன சொல்லுகிறார்? பற்றி நின்று என்னை நீங்கா பாதக சூளை தன்னை, பாதகமான சூளை என்னுடைய தீவினை பயனால வந்ததுன்னார். உற்றை வயிற்றினோடும் கிழிப்பன், இந்த வயிற்றை கிழிச்சிட்டோம்னா சூளை, ஏன்னா அதுதான் அந்த காலத்தை செய்து கொண்டார்கள் எல்லாருமே. வயிற்று வலி தாங்க என்ன பண்ணிடுவாங்க, வயிற்றை கிழிச்சிட்டோம்னா உயிர் போயிடும். இந்த வலி வயிறு இருக்கிறதுனால தானே அந்த வலி இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, வயிற்றை கிழிச்சிடுவாங்க அந்த பாதகாலத்தில் வலி தாங்க முடியாமல். அப்போ என்ன அவன் குடல் சரிந்து போயிட வேண்டியதுதான் சொல்லுகின்றார். உற்ற இவ்வயிற்றினோடும் கிழிப்பன் என்று உடைவாள் தன்னால், உடைவாள் வயிற்றிற்கு உடைவாள் எடுத்தார். செற்றிட உயிரினோடும், செற்றிடனா கிழிச்சுக்கிட்டார்னு சொல்லல, கோபப்பட்டு சென்றார். வயிற்றுல குத்தினார், கிழிச்சார், சர 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 சரன்னு குடல் சரிந்தது இல்லை. உயிரும் தீர்ந்தது, சூளையும் தீர்ந்தது. என்ன உயிர் தீர்ந்தது என்ன அர்த்தம்? போயே போயிட்டார் நாயனார்னு அர்த்தம்.
சற்றிட உயிரினோடும் சூளையும் தீர்ந்ததன்றே, சூளையும் தீர்ந்ததன்றே. உடனே வீட்டு அம்மா இருக்காங்களே, சரதாரும் பெருமை நீர்மை கலிக்காமர் தேவியார். இந்த அம்மாவோட பெருமை என்ன? மணக்கஞ்சார நாயனாருடைய மகள் இவங்க. மணக்கஞ்சார நாயனார் அவர்களுடைய பொன்னாக இவங்க திருமணத்தன்று இருந்த பொழுது சுவாமி ஒரு மாவீரது அடியார் கோலத்தில் இருந்து அணங்குவல் கூந்தல் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னார். உடனே யோசிக்காம கத்தி எடுத்தார், கையில் சடையை நறுக்கினார், கையில் கொடுத்தார். சாமி வாங்குவார் போல நின்றாரே காணும், ரிஷபத்திலே வந்துட்டார் சாமி. உடனே அன்றைக்கு ரிஷபத்தில் வந்து அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு தன்னுடைய தந்தையாகிய மணக்கஞ்சார நாயனாரை, இந்த அம்மாவுடைய தந்தையாரை முத்திக்கு அனுப்பினா இந்த அம்மா. அதனால தான் இந்த மணக்கஞ்சார நாயனாரை குரு பூஜை எனக்கு தெரியுமா, மார்கழி மாதம் நடக்கும். மார்கழி சுவாதின்னு நினைக்கிறேன். இப்போ சடையோட இருப்பாரு இருக்காரு. மார்கழி சுவாதி தான் கரெக்ட். மார்கழி மாதம் சுவாதி அதான் இருக்காரு கரெக்ட். மார்கழி சுவாதி. மார்கழி மாதம் திருமணம் நடக்கும் வாங்கி அது நடந்திருக்கேன். மார்கழி மாதத்துல திருமணம் நடப்பது நம்மிடத்த வழக்கம் இல்லை. ஏன்னா அது வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதனால அது செய்வதில்லை. அதே மாதிரி ஆடி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம் என்பதனால செய்வதில்லை. ஆனா ஏர்கொண்டு கழிக்காம தன் பொண்ணுக்கு என்னைக்கு திருமணம் வச்சிருக்காரு? மார்கழி சுவாதி அன்னைக்கு தான் இல்லையா? அன்னைக்கு தானே அவர் குரு பூஜை இல்லையா? அதனால அந்த முகூர்த்தம். அதனால தான் சேக்கரார் சாமி அவருடைய புராணத்தை அற்புதமாக சொல்வார். முக்திக்கு அனுப்புறதுக்கு ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தார்னார். மணக்கஞ்சார நாயனார் புராணத்தில் அற்புதமான ஒரு பகுதி. ரெண்டாவது சர்க்கம் தானே அவரு. குழைக்களையும் அடிக்காதில் கூத்தனார் அருளாலே மழை குதவும் பெருங்கற்பின் மனை கிழத்தியார் தம்பால் இழைக்கும் இணை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல் பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்னார். மானப்பஞ்சான புராணத்தை சேர்க்க சொல்றாங்க. இதுக்கு சார் அவர் பெண் பிள்ளையை பெற்றார். தான் முக்திக்கு போறதா பெண் பிள்ளையை பெற்றாராம். நம்முடைய வைதிக நெறியில ஆண் குழந்தை பெறாதவர்களுக்கு புத் என்கின்ற நரகம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் புத்திரன்னு அவனுக்கு பேரு. புத்து என்கின்ற நரகத்திலிருந்து நீக்குகின்றவன் புத்திரன். ஆண்மகவு இருந்தா தான் அவன் அந்த கடன்களை செய்வான். அதனால அந்த புத்துங்கிற நரகத்திலிருந்து நீக்குவதற்கு அந்த மகன் உதவி பண்றதுனால அவன் புத்திர அப்படின்னு அவனுக்கு பேர் வந்ததாக சொல்லுவார்கள். அந்த கருத்தை உடைத்தெறிகிறார் நம்முடைய சேக்கரார் சாமி. ஆண் குழந்தை பெற்றாதான் உய்வு, வேணா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்புவான் அவன். ஆனா பெண் பிள்ளையை பெற்றா அவன் முக்திக்கே அனுப்புவா, ஒழுங்கா வளர்த்தான் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த கருத்தை எடுத்து நமக்கு சேக்கரார் சாமி இந்த புராணத்துக்கு மானக்கஞ்சார நாயனார் புராணத்தை காட்டுகிறார். நம்ம முக்திக்கே போயிட போறோம், நரகத்துக்கு போனோம்னா நரகத்தை பத்தி எதுக்கு நம்ம கவலைப்பட்டு இருப்போம் இல்லையா? அதனால இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழல், இந்த பிறவி ஆகிய கொடும் சூழலை பிழைக்கும் நெறி தமக்கு உதவ, இந்த பிறவிலிருந்து வெளியேற்றுவதற்காக ஒரு பெண் கொடியை பெற்றெடுத்தார். ஏன்னா அந்த அம்மா தானே அவருக்கு முத்தி கொடுத்தாங்க. முத்தி கொடுக்கறதுக்கு காரணமான இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட முடியை கேட்க தான் சாமி வந்தாரு. சாமி வந்தோடனே முடியை வெட்டி கொடுத்தார், உடனே முத்திக்கை வச்சு விட்டார். அப்போ அதனால இப்போ என்னன்னா, இப்போ ஆண் குழந்தைய பார்த்தாலும் முத்தி உண்டு. ஆண் குழந்தைய பார்த்தா நரகத்திலிருந்து நீ கோவம் போடுறது, முத்தி கிடையாது போடுறதுன்னா அதுக்கு தான் திருத்தொண்ட நாயனார் இருக்காரு. அவர் ஆண் குழந்தைய பெற்றெடுத்தார். அந்த பிள்ளை அருமை உயிரை எனக்கு ஈந்தான்னார். அந்த பிள்ளை அப்ப ஆண் குழந்தை பார்த்தா அந்த மாதிரி பார்க்கணும். எந்த குழந்தையை பெற்றாலும் சிவபக்தி அவ்வளவுதான். இப்போ ஆண் குழந்தை பெற்றெடுத்தோன்னா திருத்தொண்ட நாயனார் போல தன் உயிரை கூட அப்பாவுக்காக கொடுக்குற பிள்ளை வைக்கணும் இல்லையா? அது மாதிரி சரித்திரத்திலே நிறைய இல்லை. யயாதி அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு நிறைய பசங்க. அதில் அவனுக்கு வந்து இன்பத்தை அனுபவிக்கணும்னு நிறைய ஆசை. அதனால் ஆயில் முடிஞ்சு போச்சு. அதனால் தன் பசங்கள்ட்ட எல்லாமே கேட்குறான், உன் ஆயில் எனக்கு கொடு, ஆயில் எனக்கு கொடு, ஆயில் எனக்கு கொடுன்னு. மூப்பு தானே கேட்பான். இல்லை இளமையை கேட்பான். இளமையை கேட்பான். இளமையை கேட்பான். கேட்டவுடனே இளமையை கொடுக்க முடியாதுன்றவனும் அது எதுவுங்கிறவன் கொடுக்க மாட்டான். அதனால தான் எதுவுக்கு பட்டாபிஷேகம் இல்லை அப்படின்னு. அப்புறம் புருவுக்கு தான் கொடுப்பான். அவனுக்கு தான் அந்த பட்டாபிஷேகம். அந்த வழியில தான் இவங்கெல்லாம் வருவாங்க, கௌரவர்கள் அதெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கணும்.
புருவம்சம்னு அதுக்கு பேர், அவர் கொடுப்பான்னு பேர். அப்போ எவனும் கொடுக்க மாட்டான்னு தெரியுது, அப்பாவுக்காக எதுவும் தெரியுது, ஒருத்தன் கொடுத்துருக்கான். அதுமாரி ஆனால் எல்லாத்துல அதுமாரி இல்லையே. அதே போல் அதுக்கு பிறகு நம்ம சிறுத்தொண்ட நாயனருடைய மகனார் தான் கொடுத்துருக்காரு, அப்பாவுக்காக உள்ள உயிரை கொடுத்துருக்காரு. அருமை உயிரை எனக்கு இருந்தான். இப்போ ஆம்பளை பிள்ளை பார்த்தா அந்த மாதிரி பேக்கணும், பொம்பளை பிள்ளை பார்த்தா இந்த மாதிரி பேக்கணும். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறதுல அந்த மாரி இல்லை, இந்த மாரி இல்லைங்கிறது தெரிஞ்சு உயிரை எடுத்துரும், உயிரை எடுக்கும், உயிரை கொடுத்து உயிரை எடுக்கும். அதனால நம்ம வளர்க்கறது தான் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் கற்றுக் கொடுத்து வளர்க்குறோம் என்பதும் சாமியோட அனுகிரகத்தில் இருக்குது. குழந்தை பெற்றுட்டா மட்டும் பார்த்தாது, சாமி அனுகிரகம் பண்ணாதான் அது குழந்தை எப்படி வளருங்கிறது தெரியுது. இதனால ஏவா மக்கள் மூவா மருந்துன்னாங்க ஔவையார். நம்ம சொல்றதை செய்யறதுக்கு நினைக்கிறத செஞ்சு முடிக்கணும், பிள்ளை அப்படி இருக்கணும், அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றவங்களுக்கு மூவா மருந்து அப்படின்னார். சரி, அது அவங்கவுங்க கையில தான் இருக்கு, சாமியோட கையிலையும் இருக்கு எது எப்படிங்கிறது. அதனால இங்க மணக்கந்தார நாயனாருடைய முக்திக்கே காரணமா இருந்த அம்மையார் இந்த அம்மா. அப்ப இவங்களுடைய பக்தி என்ன, அதை இங்கே தான் காட்டுகின்றார் சேக்கரார் சாமி. அந்த அம்மாவை பத்தி அங்க அறிமுகப்படுத்திட்டு இந்த புராணத்துல இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க அதை காட்டுகிறார். கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமரு தேவியாரும் பொறுகரும் கணவரோடு போவது புரியும் காலை. உடனே பத்தி கவலைப்படல அவங்க. ஓ போயிட்டாரா, சரி உடன்கட்டை ஏற முடிவு பண்றாங்க இந்த அம்மா. உடனே கட்டையெல்லாம் எடுத்து இருக்குங்க, நெருப்பு கொளுத்துங்க, நாயனாரோட போயிட வேண்டியது தான் முடிவு பண்றாங்க. ஏன்னா இவரோட பெருமை என்னங்கிறத யாராலையும் எண்ணி கூட பார்க்க முடியாதான். கருதரும் பெருமை நீர்மை கலிக்காமரு தேவியார் தாம். தேவியார் என்ன பாட்டு பாருங்க, தேவியாரும் பொறுகரும் கணவரோடு, பொறுகரும் கணவரோடு, பொறுவரும்னா அவர் மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் வேற யாரும் கிடையாதுங்கிறார் சேக்கரார். பொறுதல்னா போட்டி போடுறது. ஏர்கோன் கலிக்காம நாயனாருடைய புகழுக்கு போட்டி போடுறவங்க யார் இருக்கா உலகத்தில்? யாரும் இல்லை. அதனால பொறுகரும் கணவரோடு போவது புரியும் காலை. புரியும் பொழுதுன்னா உடன்கட்டை ஏறுவதற்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா உடன்கட்டை ஏறின அனுபவம் நமக்கு பின்னாடி இருக்கு, முன்னாடியே பார்த்துருக்கோம். நம்ம அப்பர் சாமியோட அம்மாவும் உடன்கட்டை தான் ஏறினாங்க. அப்பர் சாமியோட அம்மா பேர் என்ன, மாதினின்னு பேர். மாதினியா புகழனார் போன உடனே அவங்களும் உடன்கட்டை போயிட்டாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி நம்முடைய சிலகோதி அம்மையாரும் அவங்களாவது புருஷமனாக போனாங்க. இவருக்கு நிச்சயம் தான் பண்ணேன், சிலகோதி அம்மையாருக்கு நிச்சயம் பண்ணாங்க. அவரு போனதுக்கே நான் உடன்கட்டை ஏற போறேன்னாங்க அந்த அம்மா. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு உடனே பேசாம இருந்தாங்க. அப்பர் சாமி கேட்டுக்கிட்ட உடனே இருந்தாங்க. அதுபோல இவர்களும் முயற்சி பண்ணுகிறார்கள். பொறுவரும் கணவரோடு போவது புரியும் காலை மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன்வந்தார் கூற. அப்பா சுந்தரமூர்த்தி சாமி வைத்திரங்கோயில்கிட்ட வந்துட்டாருங்க அப்படி சொல்றாங்க. போய் வைத்திரங்கோயில் பக்கம் தானே, இந்த வழியாக தானே வந்தார். மாயலாரத்தும் மாயத்துக்கு வந்து வைத்திரங்கோயில் குறுக்கு வழியாக வந்தால் வேணா ஆனந்த நேரத்தில் பூந்து நீடொரு வழியாக வந்து பூந்து வர்றது கொஞ்சம் சுத்தது. நிச்சயமா இப்போ பெருமங்கலத்துக்கு வரத்துக்கு உள்ள சரியான வழி வைத்தீஸ்வரன் கோயில் வந்து வரது தான். உள்ளிருக்கு வேடர் வந்து வரணும். வந்துட்டார், வண்டி வந்துட்டு கிட்ட வந்துட்டு ஓடி போய் வேகமாக சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த அம்மா ஸ்திதியில் ஏற தயாரா இருக்காங்க. அப்போ எல்லாம் அழுகுறாங்க, ஜனங்கள்லாம் சொந்தக்காரங்களும் அழுகுறாங்க. முதல்ல வீட்டுக்காரர் போயிட்டார், அதுக்கு இந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல அப்புறம் வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களும் அழுகுறாங்க. நிச்சயமா குழந்தைங்க இருக்கும், எதுக்காதா இருந்திருக்கும். சுற்றி இருக்கிறவங்க இந்த அம்மாவை பொண்ணு கொடுத்த சொந்த மச்சா மாமா எல்லாரும் இருந்திருப்பாங்க. ஐயாவுக்கு சொந்தக்காரவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருந்திருப்பாங்க. பெரிய குடும்பம், வேறு கோன் வேற, ஊருக்கே தலைவர், எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஓன்னு போய் வச்சுட்டு இருக்கு எல்லாம். அப்போ போய் செய்தி சொல்றாங்க, மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று முன்வந்தார் கூற. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக. எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரே வார்த்தை, யாரும் அழக்கூடாது. ஏன்னா நம்ம அழுகின்றோம், நம்ம துக்கத்தில் இருக்கின்றோம், அது என்பது ஒரு அடியாருக்கு தெரியக்கூடாது. ஒரு அடியார் வந்து கொண்டிருக்கிறார் நம்ம வீட்டுக்கு, அவரை நாம் எப்படி வரவேற்க வேண்டும், அப்படித்தான் வரவேற்க வேண்டும். அவரை நாம் பூசிக்க வேண்டும். மாகேஸ்வரர் வருகின்றார், மாகேஸ்வரர் எழுந்தருளுகின்றார், அவரை நாம் பூசிக்க வேண்டும். என் வீட்டில் இழவு விழுந்திருந்தாலும் கூட மாகேஸ்வரர் வந்தால் பூஜை செய்ய வேண்டும் என்பது தான் பெரிய புராணம் காட்டுகிறது. இந்த புராணம் மெயினாக காட்டலையா? ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக. எங்க உலகத்துல கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல் அப்படிங்கிறது காப்பியம் சொல்லுகிறது. நம்முடைய சிலப்பதிகாரம் சொல்லுகிறது, கணவனை இழந்தோருக்கு காட்டுவது இல். ஏன்னா அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. அம்மா செத்து போயிட்டா எப்பா கவலைப்படுற, நான் அம்மாவா இல்லையா, உனக்கு நான் அம்மாவா இருக்கப்பான்னு சொல்லலாம். புள்ள செத்து போயிட்டா உனக்கு என்ன பிள்ளையா நினைச்சிக்கம்மான்னு சொல்லலாம். வீட்டுக்கார செத்து போயிட்டா சொல்ல முடியுமா? சரி, எந்த விதத்திலையும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஏன்னா கணவன் என்பவன் கணவன் மட்டும்தான்.
பிள்ளைக்கு இன்சர்ட் பண்ணலாம், தாய்க்கு இன்சர்ட் பண்ணலாம், அப்பாவுக்கு இன்சர்ட் பண்ணலாம், அக்கா தங்கச்சி அத்தனை உறவுக்குமே நான் இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் கணவர் என்பவன் கணவன் ஒருவன் மட்டும்தான். அதனால அந்த ஒருவனுக்கு அவனுடைய இழப்புக்கு ஒரு பெண்ணுக்கு கைமாறு காட்டவே முடியாது. அப்பேற்பட்ட துக்கத்தில் இருக்கிறாங்க அம்மா. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட தான் சொல்லணும், அழாதம்மா 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 பரவாயில்லம்மா அப்படின்னு அம்மாட்ட தான் சொல்லணும் எல்லாரும். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, யாரும் அழாதீங்கன்னு இவங்க சொல்றாங்க. என்னங்க இந்த மாதிரி எங்கேயாவது பார்க்க முடியாத காட்சி உலகத்தில் எந்த புராணத்திலே எந்த காப்பியத்திலே எந்த சம்பிரதாயத்திலே இருக்காது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய பெரிய புராணத்தில் மட்டும்தான் பார்க்க முடிகிறது மாதிரி. ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிக என்று உரைத்து பின்னும். வீட்டில் சாவு நடந்திருக்கு. இப்போ முக்கியமான சாவு, சாதாரண சாவு இல்லை, முக்கியமான சாவு. அப்போ ஏன்னா அவங்க நெருக்கம் திருமசாமி வரத்துக்கு லேட்டாகவும் போட்டுருங்க நினச்சிட்டாங்க போட்டுருங்க, அதுக்குள்ள அவங்க போயிடலான்னு நெருக்கமாக வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகு சாமி ஏமாந்துடக்கூடாது, அவர் மனசு நோகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணோம், வீட்டை அலங்காரம் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறார். வீட்டில் விளக்கு ஏற்ற மாட்டாங்க, நல்ல விளக்கு கிடையாது. அப்போ அடுப்பத்து வைக்கக்கூடாது, மங்களமான காரியங்கள் செய்யக்கூடாது. வீட்டில் ஒரு அமங்கலம் நிகழ்ந்துருந்துச்சுன்னா வீட்டில் முதல்ல என்ன பண்ணக்கூடாது, அடுப்பத்து வைக்கக்கூடாது. இது நம்ம வழக்கத்தில் இப்பயும் இருக்குது. எங்கள் கிராமப்புறங்களில் தெரு முழுக்க பத்தம் வைக்க மாட்டாங்க, அந்த தெருவே சமைக்க மாட்டாங்க. வேறு தெருவாக இருந்தால் தான் சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. அந்த இது எடுக்கிற வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா இந்த வீட்லேயே ஒரு பக்கம் அடுப்பு கட்டி சமைச்சிட்டு இருக்கானுங்க. எங்கே நடக்குதோ அந்த வீட்லேயே ஒரு பக்கம் சமைச்சு டீ போட்டுட்டு இருக்கான், சமைச்சிட்டு இருக்கான், எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதனால அப்படி செய்யத்தகாத விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அம்மா. கணவர் தம் செய்கை தன்னை கறந்து காவலரை நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம். என்ன புணர்நிலை வாயில் தீபம் பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள சென்றார். என்னங்க சிவபக்தி இது, நம்மளா பண்றதா பக்தியா? நினைச்சு பார்க்க முடியுமா நம்மளால? இதெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா வகுப்பு வர மாட்டோம், நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம், திருவிழாவுக்கு போக மாட்டோம். நமக்கு ஒரு உடம்பு சரியா தலைவலினா திருவிழாவுக்கு போக மாட்டோம் இல்லையா, சாமி கும்பிட மாட்டோம், சிவ பூஜை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறோம், ஒரு மணி நேரம் கழிச்சு பண்ணலாங்கிறோம், அனுஷ்டானம் பண்ணாமல் விட்டுடுறோம். இத்தனை அனாச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிவபக்தி சிவபக்தின்னு எத்தனை பொய் வேடம் நம்முடைய வேடங்கள் எல்லாம், என்ன ஆட்டம் இல்லையா, என்ன நாடகம் இதெல்லாம். இவங்க செய்வதெல்லாம் சிவபக்தி. வீட்டுக்காரர் செத்து கிடக்கிறாரு, உள்ள குடல் சொரிந்து கிடக்கிறாரு, அதவே மறைச்சு வையின்னு சொல்லுவாளா? எந்த பொம்பளையா சொல்லுவாளா உலகத்தில்? பார்க்க முடியுமா? கண்ணகி என்ன கண்ணகி, கண்ணகியை காலில் கொண்டு அடிக்கணும், இந்த அம்மா காலில் கட்டு. அப்பேற்பட்ட சிவபக்தி செய்கிறார்கள் இவர்கள். கணவர் தம் செய்கை தன்னை கறந்து, கறந்துனா மறைத்துன்னு அர்த்தம். அவர் இப்படி செய்து கொண்டார் என்பதை மறைக்கிறார். காவலரை, வீட்டில் வேலை செய்கிறவங்கள நம்பி அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம். எதிர்ப்போம்னா எதிர்கொண்டு அழைப்போம்னு அர்த்தம். எதிர்ப்போம்னா அடியில் நிற்போம்னு அர்த்தம் இல்லை. இன்றைக்கு எந்த விழா இருந்தால் அப்படி தான் இருப்பா. இன்னைக்கு இவ்வளோ பொம்பளையா இருந்தா என்ன செய்வா? என் வீட்டுக்கார போனதே காரணம் நீ தான், எடா ஒரு 10 கோடி நஷ்டம் எழுதுறான்றான் இன்னைக்கு இல்லையா, இதுதான் காரணம். அம்மா என்ன பண்றாங்க, அனைவரும் பொழுது சால அலங்கரித்து எதிர்ப்போம். என்ன உடனே எல்லாம் அமைதி, என்ன இப்படி ஒரு விஷயமா? ஆனால் அவங்கள்ட்ட ஆர்டர் இன்னும் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. புணர்நிலை வாயில் தீபம், வாசல்ல விளக்கு வைக்கணும். பூரண கும்பம் வைத்து துணர் மலர் மாலை தூக்கி, துணர் அப்படின்னா கொத்துன்னு அர்த்தம், கொத்து கொத்தா மாலைகளை கட்டணும்னு சொல்றாங்க. தூக்கினா தொங்க விடணும், அலங்காரம் பண்ணுறாங்க வீட்டை. தொழுது எதிர்கொள்ள சென்றார் அப்படின்னார். இப்போ இந்த ஒரு இடத்துல நல்லா தெரிஞ்சுங்க, கணவர் இருக்கிற வரைக்கும் கணவருக்கு மதிப்பு. மழையா? கணவர் இருக்கிற வரைக்கும் கணவருக்கு மதிப்பு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா கணவருடைய எதிரி தானே வந்துட்டு இருக்காரு இப்போ. ஆனால் இப்போ கணவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒன்னே வர இருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அப்போ அடியாரா பார்க்குறாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல. நம்பியார் போய் இப்படி சொல்லுகின்றாரே சாமி அப்படி கணவர் நம்ம சொல்ல அந்த அண்ணப்பா இருந்திருக்கும் நிச்சயமா. ஆனால் இப்போ கணவர் இல்லை, அதனால நம்பியாரை வழிபடுவதற்குரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட இதை இருக்கிறார்கள் நினைக்க வாய்ப்பு தான் இல்லையா? அதனால துணர் மலர் மாலை தூக்கி தொழுது எதிர்கொள்ள சென்றார். முன்னாடி போறாங்க எதிர்கொள்ள. செம்மை சேர் சிந்தை மாந்தர்
சென்று எதிர்கொண்டு போற்ற. என்ன வருத்தப்பட்டு பாராட்டுறாரு பாருங்க வேக்காடு இந்த அம்மாவை. செம்மை சேர் சிந்தை மாந்தர்னர். செம்மைனா நேர்கொண்ட சிந்தைன்னு அர்த்தம். செம்மை என்கின்ற தன்மையில் இருக்கிறவங்க 2 பேர் நம்ம திருத்தொண்ட தொகையில. ஒருத்தர் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன்னார், இன்னொருத்தர் திருநின்ற செம்மையே செம்மையா கொண்டார். செம்மை அப்படின்னா என்னன்னா சிவ வழிபாடு மட்டும்தான் செய்யறவங்க அர்த்தம், வேற ஒன்றுமே கிடையாது. செம்மை அப்படின்னா சிவபெருமானை தவிர்த்து வேற ஒருத்தரை கடவுளை கூட நினைக்க மாட்டாங்க, சிவபெருமானை தவிர்த்து வேற ஒன்று நினைக்க மாட்டாங்க, சிவபெருமானுடைய கருணையை தவிர்த்து வேற எதையும் உண்மையாக பார்க்க மாட்டாங்க. தனக்கு நடப்பது அத்தனையும் என்னவா நினைப்பாங்க, சிவபெருமானுடைய கருணை 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 என்ற இருவினை ஒப்பு சத்தினிபாதம் அதெல்லாம் அவர்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அதான் செம்மைன்னு அர்த்தம். அதான் திருநின்ற செம்மை அப்படின்னா திருநா சிவபெருமான், சிவபெருமானை மட்டுமே வழிபாடு செய்கின்றவர், அந்த செம்மையிலே நிற்கிறவர். மேலும் அத்தனையும் உமக்கு நீ கடன் அப்படிங்கிற பொழுது ஆளும் நாயகன் கருடை கையிலையில் இருக்கை என்றாலெல்லாம் மாலும் உடல் கொண்டு மேலேன்னு சொன்னார் செம்மையா. அங்க ஞானசம்பந்தரை பற்றி பேசவே வேணாம். ஒம்பராவரி உண்டு மணம்நார வளரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன். அவருடைய அடியலால் பேணா, அவரும் சிவபெருமானத்தை வெறுத்து வேற ஒன்று நினைக்க கூட மாட்டார். அந்த வழியில செம்மையே திருநாளை போவார் அப்படின்னு அவருக்கு செம்மை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சேக்கரார் சாமி இந்த அம்மாவுக்கு செம்மை கொடுக்கிறார். செம்மை சேர் சிந்தை மாந்தர் பெண் அந்த அம்மாவை கொடுக்கிறார். சென்று எதிர்கொண்டு போற்ற நம்மையால் உடைய நம்பி நகைமுகம் அவர்க்கு நல்கி. நம்பிசாமியுடைய என்ன மனநிலை எப்படி இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணலாம் எடுத்து பார்த்து. நம்பிசாமி வாரார், சிரிக்கிறார், பார்த்தா யார் மட்டும்தான் இருக்கா, இந்த அம்மா மட்டும் எதிர்கொள்கிறார்கள். இப்போ சாமி என்ன நினைச்சிருப்பாரு, சரி அவர் தான் நம்ம மேலே கோபமாக தானே இருக்கார், அதனால நம்ம வர்றது அவர் விரும்பாம கூட இருக்கலாம், அதனால அவர் வரல போல் இருக்கு, அவருடைய கோபத்தை மாற்றத்தானே நம்ம வந்திருக்கிறோம் போ, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பார் அவர் இல்லையா. எப்படி கொஞ்சம் பரிதாபமா இருக்கு நம்பிசாமி நினைச்சாப்போ இல்லையா அப்படி நிலையை பார்த்தா. நம்மை அதனாலதான் சேகரார் சாமி இந்த இடத்துல நம்ம யாருடைய நம்பிக்கையார் போல் இருக்கு, அதனால நம்ம சுந்தரசாமி இல்லையா அவரு. நம்மை ஆளுடைய நம்பி நகை முகம் அவர்க்கு நல்கி. நம்ம வசிக்கிறார். மெய்மையாம் விருப்பினோடும் மேவி உள் புகுந்து மிக்க மொய் மலர்த்தவிசின் மீது முகமலர்ந்து இருந்த போது வீட்டுக்குள்ள போறார். மெய்மையாம் விருப்பு ஏன் மெய்மையாம் விருப்புனர், ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் இருக்காங்கன்னு தெரிகிறது. வரவேற்க வெளில யாருதான் வரணும், கணவர் வரணும், அதுக்கு பிறகுதான் மனைவி வரணும். மனைவி அனுப்பிட்டா கணவர் உள்ள உட்காந்துருப்பாங்க உலகத்துல, அது தப்பு, அனாச்சாரம் அது. அதனால தான் நடராஜாவே என்ன பண்ணுவார், வெளியில் வரும்போது முதல்ல இவர் வருவார், பின்னாடி தான் அம்பாள் வருவாங்க. சபையிலேருந்து வெளில வரும்போது சாமி வெளில வருவார், அம்பாள் பின்னாடி வருவாங்க. உள்ளே போகும்போது அம்பாள் முதல்ல உள்ளே போயிடுவாங்க, அப்புறம் தான் இவர் போவார். எனக்கு பிடிச்சதுனால இல்லையா, அந்த அளவுக்கு சேஃப்டி பண்ணுறாரு தான் ஒய்ஃபை இவர். பெண்களை எப்படி தான் பாதுகாக்கணும் இல்லையா, அது அந்த அளவுக்கு வழிபாட்டில் வச்சுருக்கிறாங்க பாருங்க இல்லையா. திருத்தொண்ட நாயனார் போன இடத்துல சாமி வெளில போயிருப்பார், அதனால 2 பேர் பெண்கள் வந்து அப்போ கூட பணியாளர் தான் முதல்ல வந்து அழைக்கிறாங்கன்னு பார்க்கணும். தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் மனையிலே உண்டோ அப்படின்னு கேட்டார். வந்து பொண்ணே அவங்க உடையாந்து வந்தாங்க. வந்தன இந்த உணவுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் தையலார் அவங்க உடையாந்து வந்து விசாரிச்சாங்க. எந்த அம்மையால் உடையவரே அகத்தில் இருந்து அருளும் அப்படின்னு அங்கே விசாரிச்சாங்க, கூப்பிட்டாங்கன்னு பார்க்கணும். அப்போ கூட அவர் அண்ணல் இல்லாத இடத்துல போக மாட்டேங்கிறார் சாமியை இல்லையா. படவரலை முகம் நோக்கி மாதாரார் தனியிருந்த இடவகையில் தனி புகுதோம் எப்பரிசும் அவரின்றீரோம்னு சாமி சொன்னார். அதான் பெண்களுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்குறாங்க, உயர்வை கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்பியார் வராருன்னா ஒரு பெண்ணு மட்டும் வந்து அழைக்கிறாங்க, வீட்டுக்காரரே வரலன்னா அது எவ்வளோ பெரிய அனாச்சாரம். ஆனாலும் இவர் அது பெருசாக நினச்சிக்கல. இப்போ வேற இருந்தால் நினச்சிருக்கலாம், இப்போ நானாக தான் நினச்சிருப்பேன், என்ன ஐயா அங்கேன்னு எடுத்தோன்னே அங்கே கேட்டிருப்பேன் இல்லையா. ஆனால் அவர் நினைக்கல அப்படிங்கிறத மெய்மையாம் விருப்பு சேக்கரார் சாமி அது உண்மையான விருப்பத்தோடு உள்ளே போனார். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அவர் யோசிக்கல. மெய்மையாம் விருப்பினோடும் மேவி உள் புகுந்து வீட்டுக்குள்ள போய் மிக்க மொய்மலர் தவிசின் மீது, தவிசுனா சேர் அப்படின்னு அர்த்தம். நாய்க்கு தவிசு, நாய்க்கிட்ட பொறுத்தவிசுன்னு பாடுறாரு இல்லையா. மொய்மலர் தவிசின் மீது முகமலர்ந்து இருந்த போது சாமி தேடுறார், சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, தேடுறாரு, எங்க இருக்காரு, இங்க இந்த ரூமில் பார்க்குறாரு, அந்த ரூமில் பார்க்குறாரு, அந்த ரூமில் பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு.
எங்கேயாவது ஏர்கோன் கழிக்காம நாயனார் இருக்காரா, அதை கண்ணில் இப்படி வாரான்னு பார்த்து கொண்டு தேடுறார். முகம் மலர்ந்து இருந்த போது உடனே இப்போ அடுத்தது வைக்கிறார். அர்ச்சனைகள்லாம் நடக்குது, பூஜை நடக்கிறார். பூஜை பண்ணுற மாகேஸ்வரர் பூஜை செய்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கணவர் செத்து கிடக்கிறாரு. எங்கேயாவது நடக்குமா இந்த மாதிரி? எங்கேயாவது நம்ம செஞ்சுருக்க முயற்சி பண்ணுறோமா? நமக்கு அதுவே அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டார் சாமி. இந்த அளவுக்குலாம் கொடுக்க மாட்டார். ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரு தலைவலி கொடுத்துருப்பார், அவ்வளோதான். தலைவலி இன்னைக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அடியார் வேற வராங்கிறாங்க. ஏதாவது கேட்டு பார்ப்போமா, இல்லை ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுவோமா, மிஸ்டாக பண்ணிவிடுவோமா, என்ன வச்சு ரிப்ளை பண்ணாமல் இருந்துடுவோமா, இல்லை ஃபோன் எடுக்காமல் இருப்போம், அப்படிலாம் தான் நம்ம யோசிப்போம் இல்லையா? அது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஏன்னா நல்லா கவனிக்கணும் தானே வந்தாங்கனாக்க. நம்மக்கிட்ட கவனிக்க முடியலங்கிறதுனால தானே யோசிக்கிறோம். அதனால் ஆனால் அப்படியும் வழிபாடு செஞ்சால் தான் சாமி வருவார். பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை, கொஞ்சம் கூட விடலை. பான்மை அர்ச்சனைனா கொண்டு வந்து மனைபுகுந்து குலாவு பாதம் விளக்கிய மண்டு காதலின் ஆதரத்து இடத்தி உண்டி 4 விதத்தினில் 6 சுவைதரத்தினார் இளையான்குடி மாறான புராணத்தில். முதல்ல போய் நாம தான் அழைச்சிட்டு வரணும். அடியார் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? நாம போய் எதிர்கொண்டு அழைச்சிட்டு வரணும் முதல்ல. அதான் கொண்டு வந்து. நம்முடைய சன்னியானம் 27 மகாசன் இந்த பாட்டை எப்பொழுதும் சொல்லுவாங்க. என்ன ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி இதெல்லாம் இப்போ கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறானுங்க. எப்படி ஒருத்தரை கவனிக்கணுங்கிறத சேக்கராட சாமி இந்த பாட்டில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கி, முதல்ல பாதத்தை விளக்கு, மண்டு காதலின் ஆதனத்து இடையிறு ஆசனத்தை உட்கார வச்சு, உண்டி 4 விதத்தினில் 6 சுவைத்திரத்தினில் நான். உண்டி 4 விதம்னா தின்பது, குடிப்பது, நக்குவது, பருகுவது அப்படின்னு வச்சாங்க. 4 விதம். திங்கிறது, உண்றது, நக்கிறது, பருகிறது, குடிக்கிறது அப்படின்னு வச்சாங்க. 6 சுவைத்திறன் நமக்கு தெரியும். இப்படித்தான் இருக்கணும். மாகேஸ்வர பூஜை சாப்பாடு போட்டால் இப்படி தாங்க இருக்கணும். 4 விதமானது வைக்கணும். திங்கிறதுனா முறுக்கு, சிப்ஸு இந்த மாதிரியான ஐட்டங்கள் வைக்கணும். உண்பதுனா சாதம், அதில் போட்டு சாப்பிடக்கூடிய குழம்பு வகைகள் அதெல்லாம் இருக்கணும். தின்பது, உண்பது. நக்குவதுன்னா பாயசம், ஊறுகாய் இதெல்லாம். பருகுவது நீரமுதம், உண்ணீரமுதம், பானகம் இதெல்லாம். பாண்டியம்னாலே குடிநீர்னு தான் பேர். பாண்டியம் பாண்டியம் சுவாகான்னு சொல்கிறோம்ல சாமிக்கு. பாண்டியம்னா குடிநீர் தான். அதனால் பான்மை அர்ச்சனைகள் எல்லாம் பண்பினில் வழாமை எய்ந்த நான் மறை தொடர்ந்த வாய்மை நம்பியாரூரர் கொண்டு. அதனால நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பியாரூரர். வேதத்தில் உள்ள செய்கிற எல்லாம் ஃபாலோ பண்ணுறவரா, அதனால வான்மை தொடர்ந்து. வேதமே இவரை தொடர்ந்ததுன்னு அர்த்தம். எப்படி? வேதம் சாமியை தொடர்ந்தது, சாமி இவரை தொடர்கின்றார். சாமி இவரை நோக்கி நூதுவா போனார் 2 தடவை இல்லையா? அதனால நான்மறை தொடர்ந்த வாய்மை நம்பியாரூரர் கொண்டு இங்கு யான் மிக வருந்துகின்றேன், இங்கு யான் மிக வருந்துகின்றேன். சாமி டைலாக் சொல்றார். சிந்தப்பூர் சாமியோட வார்த்தை. ஏன்னா வேட்டியிலலாம் உருக்கி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு பாதப்பதெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. காஃபி கொடுத்தாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா சாமின்னு கேட்குறாங்க. காஃபி அப்படிங்கிறார். காஃபி கொண்டு கொடுக்குறேன். இல்லை பார்த்தா எல்லாம் நடக்குது. ஆனால் ஏர் கோணை மட்டும் காணும். எங்கனே காணும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். கண்ணை மட்டும் அழைப்பாயுது. காணும் காணும் காணும். திரும்பி வரைக்கும் ஆள் வருவார். பார்த்தா நம்மளை அட்லீஸ்ட் வெளியில் போகணும்னு சொல்கிறதுக்காக வரணும்ல. அதுக்கே வரலையே இன்னும். இடம் பிடிக்கல, ஏன் என் வீட்டில் வந்து உட்காந்துருக்க போவில்லைன்னு சொல்கிறதுக்காவது வரணுமே, அதையும் காணுமே. அதனால் சொல்லுகின்றார். யான் மிக வருந்துகின்றேன் ஏயர் கோணார்தாம் உற்ற ஊனவென் சூளை நீக்கி உடன் இருப்பதனுக்கு என்றார். அவருடைய சூளை நீக்க சொல்லி சாமி எனக்கு கொடுத்துருக்கார். அந்த சூளை நீக்கிறதுக்கு ஒரு பதிகம் பாடியிருப்பார். ஆனால் அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணிட்டார் சாமியை இல்லையா? ஆனால் பதிகம் பாடலையே. ஏன்னா அவர் சீக்கிரத்துக்கு முயற்சி பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் அதிர்ச்சி ஆகிடுறார். இந்த ஒரு சாமி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறார். இப்படி ஒரு காரியம் நடக்க, ஏன்னா செத்து போயிட்டாருங்கிறத அவரால் தாங்கிக்க முடியவில்லை. நான் வரேன், என்னை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்து ஊரை விட்டு போயிடலாம், வேணாம் வீட்டை விட்டு போயிடலாம். நம்மளாம் தான் தீபம் என்னோட வெள்ளைங்க கூட ஃபோன் வச்சா போயிடுவோம். அதான் பண்ணுவோம். ஊரை உலகத்தை விட்டே போயிடுவாங்களா? இப்போ நான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க நினைக்கிறவங்க இனி இவனை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக உலகத்தை விட்டே போவாங்க. வேணா அடுத்த ஊருக்கு போயிடலாம், பக்கத்து ஊருக்கு போயிடலாம், கதவை சாத்திக்கலாம், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், இதெல்லாம் பண்ணலாம். உலகத்தை விட்டே போயிட்டாங்கன்னா இது எவ்வளோ பெரிய அவமானமான காரியம் அது. நம்ம அவ்வளோ ஒரு இப்படியா இழிவாக பார்க்கப்படுகிற ஒருத்தரால அப்படின்னு என்ன வந்துருமோ வந்துடாத. அந்த அதிர்ச்சி அவரால் தாங்கிக்க முடியவில்லை சுந்தரமூர்த்தி சாமியார். இவர் சாதாரண மனிதரா? சிவபெருமானாலே ஏவப்பட்டு ஏர்கோனுக்கு சென்று தீர்ப்பாயின்னு சொல்லும் பொழுது இப்போ ஏர்கோனுடைய பெருமை என்னன்னு தெரிஞ்சு
அவராலே இப்படி வெறுக்கப்படுகின்றோமே என்கின்ற எண்ணம் அவருக்கு ரொம்ப ஒரு அச்சத்தையும் துக்கத்தையும் தருகிறது. பூனவன் சூளை நீக்கி உடன் இருப்பதனுக்கு என்றார். அதனால ஏற்கனவே அம்மா சொல்லி வச்சிருக்காங்க. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, சாமி வருவாரு, எல்லாம் வாயை மூட்டு பேசாம இருக்கணும். யாராவது அழுது எழுதுக்கிட்டு ஐயா அது மாதிரி ஆகிப்போச்சேன்னு ஓடி காலெல்லாம் விழுந்துடாதீங்க, போய் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. ஆனா அவர் கேட்டா கூட என்ன சொல்லணும், ஐயா உள்ள தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லணும். ஐயா உள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். தவிர்த்து இந்த மாதிரி கொத்தி எடுத்தாரு, குரலை கிழிச்சுக்கிட்டாரு, போயிட்டாரு, நீ வந்த நேரம் அப்படி இருக்கையா அப்படின்லாம் போய் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க ஏற்கனவே. அதான் ஒருவரும் அழுதல் செய்யாது ஒழிவின் மாதர்தம் ஏவலாலே மனை தொழில் மாக்கள் அப்படின்னு அர்த்தம். வேலை செய்யறவங்க அர்த்தம். மனை தொழில் மாக்கள் வீட்டை வேலை பார்க்குறவங்க எல்லாம் அவங்களாம் சொல்லிடுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருக்காங்க அம்மானார். அதான் ஏவலாலே அவர் கேட்டாருன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அது சொல்லக்கூடாது இல்லையா, ஆச்சாரியனுக்கு முன்னாடி போய் சொல்லக்கூடாது, ஆச்சாரியன்ட்ட அதை மறைக்கக்கூடாது அப்படின்னு ஏதோ நினைச்சிருக்கலாம். அதனால எல்லாரும் அப்படி சொன்னோம், ஐயா அது வந்துருவார் அப்படின்னு சொல்ற மாதிரி. மற்ற இங்கு ஏதம் ஒன்று இல்லை உள்ளே பள்ளி கொள்ளுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஐயா உள்ள தூங்கிட்டு இருக்கார், இது மாதிரி சொல்ல முடியுமா? ஏன்னா ஒருத்தன் வந்தாங்கன்னா ஏந்திரிச்சு வெளில வரணும். நம்மளும் வீட்டில் சில நேரத்தில் தூங்குவோம், அது மாதிரி தூங்கிட்டு இருப்போம். யாராவது பிடிக்காத கொண்டான்னு வச்சுக்கேன், அப்படியே அப்போதான் நல்லா நித்திரை தூங்குறது மாதிரி அப்படியே எப்படியாவது வீட்டில் பேசி மனைவி பேசி அனுப்பிட்டாங்கன்னா, அம்மா பேசி அனுப்பிட்டாங்கன்னா போதும் அடிக்கிற மாதிரி நம்மளும் தூங்கிட்டு இருப்போம் அது மாதிரி இல்லையா. பரவாயில்ல, அந்த மாதிரி தான் இருக்காரு நினைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏன்னா வரதான் பிடிக்கலையே அதனால பள்ளி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது பொய் தூக்கமாக தூங்குவாரு நினைக்க வாய்ப்பு இருக்கு. மற்ற இங்கு ஏதம் ஒன்று இல்லை உள்ளே பள்ளி கொள்ளுகின்றார் என்ன தீது அணைவு இல்லை ஏனும் என் மனம் தெருளாது இன்னும் ஆதலால் அவரை காண வேண்டும் என்று அருளி செய்தார். சரி தூங்குட்டும், அதனால என் மனசு என்னமோ ஒத்துக்க மாட்டுது, என்னமோ அனாச்சாரம் நிகழ்ந்தது போல தெரிகிறதுல தடுமாற்றம் ஒன்று உரைப்பார், எல்லாரும் முன்பு தடுமாற்றம் ஒன்று தோன்றான்னு அங்கே அப்போதிரிகளான புராணத்தில் அப்பர் சாமிக்கு காட்டுறார். அந்த பிள்ளைய அவங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்க, பாயலில் பெய்து மூடி மறைச்சு வச்சாங்க. ஆனால் அப்பர் சாமிக்கு தெரிஞ்சிட்டதுல என்னமோ தப்பா இருக்கு, சம்திங் பேட் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. யாவர் இச்செய்கை செய்தார்னார் அப்பர் சாமி. யாரால அப்ப அந்த மாதிரி செய்ய முடியும்? ஒரு பெத்த புள்ள பாம்பு கடிச்சு போயிருக்கிறான், அவனை கொண்டு போய் கொள்ளையில போட்டுட்டு எனக்கு சோறு போட வந்திருக்கிறீங்களே, உலகத்துல யாரும் இச்செய்கை செய்வார்? யாருமே செய்ய மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்கன்னார் அப்பர் சாமி. அதனால அப்பேற்பட்ட அந்த பக்தி அவர்களுக்கு காட்டி கொடுக்கும். அதே மாதிரி இந்த அம்மையாருடைய பத்தினி திறம், இந்த அம்மையாருடைய பக்தி திறம், சாமியுடைய அனுக்கிரகம், இது எல்லாமே அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரிதான் ஞானசம்பந்தருக்கு ஒரு கட்டத்தில் ஏற்பட்டுச்சு. அப்பர் தான் எங்குற்றார்னு கேட்கிறாரு அங்க வந்து. ஏன்னா அப்பர் சாமி தேடினார் போயிட்டு இருக்காரு. அவர் அப்பர் சாமி வர ஞானசம்பந்தர் வரக்கூடிய அந்த திசையை பார்த்து காதலித்து நிற்கிறார். ஓடி சென்று வாழும் அவர் வாழியவர் மணிமுத்தின் சிவிகையினை தாழ் உடல் கொண்டு தாங்குவன் தாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் கொஞ்சம் விலைக்குங்கப்பா அப்படின்னு பல்லாக்குதுக்குறோன்ட்ட போய் சொல்றாரு. கொஞ்சம் விலைக்குன்னு சொல்லிவிட்டு துணி எடுத்து மேலே போட்டு முடிக்கிறார். தன்னை மறைத்து உருவத்தை மறைத்து பல்லாக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஞானசம்பந்தர் பல்லாக்க அப்பர் சாமி. ஆனா ஞானசம்பந்த பெருமானார் இவரை தன்னுடைய ஆச்சாரியனாகவே நினைக்கிறார். ஏன்னா அதை நம்ம அங்க திருப்புகளூர்ல பாக்குறோம். அப்பறை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையும் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அப்பர் சாமி வர்றது நாவுக்கரசர் எழுந்தருளும் நல்ல திருவார்த்தை அப்படிங்கிறார். அந்த நாரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது கேட்கிறார். திருவாரூர் எப்படி சாமி கும்பிட்டீங்க? உடனே எங்க பதிகம் பாடுற அந்த பதிகத்தை ரசிக்கிறார், இவர் வழிபாடு செய்கிறார். முத்து வேதானம் மணிப்பொற் கவரி முறையாளே பதிகம் பாடுறார். அதை கேட்டுட்டு தான் அவர் திருவார் நிகழ்ச்சி செல்வம் முறைப்பார், திருவார் பார்க்க போறார் அவர். அப்போ அந்த அப்பேற்பட்ட ஞானசம்பந்தர் அப்பர் சாமியை குருநாதரா நினைக்கிறார். அதனால அப்பர் சாமி கீழே பல்லாக்கில் தூக்குறார் அப்படிங்கிறது அவர் மனசுக்குள்ள ஒரு பொருத்தம் இல்லை, என்னத்தையோ தப்பா காட்டி கொடுக்குது. உடனே நடுமாறும் மனசுக்குள்ள எது வேறு ஒன்று நிகழ்ந்துறார். அந்த இடத்துல சேக்கரார் சாமி சொல்கிறார், வேறு ஒன்று நிகழ்ந்துறார். என்னமோ ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒப்பாத சிந்தனை, என்னமோ தப்பா இருக்கு, சம்திங் பேட். அப்பர் தான் எங்குற்றார்னர் உம்மடிகள் தாங்கி வரும் பெரும் பேரு உற்று இங்கு உற்றேன்னார் அவர் கேள்வி. உன்னுடைய அடியேனாகினா உம்முடைய அடிகளை தாங்கி வரும் பெரும் பேரு பற்றி இங்கு உற்றேன் அப்படின்னு கீழே அவருக்கு உண்டாகும். உடனே அவர் பல்லாக்கிலேருந்து குதிச்சிட்டாரு, தாங்க முடியல அவரால். இவ்வாறு செய்யலாமா அப்படின்னு கேட்டார்.
வேறு எவ்வாறு செய்யத்தகுவது? ஞான சம்பந்தருக்கு வேறு எவ்வாறு செய்யத்தகுவது? உங்களுக்கு வேற நான் என்ன செஞ்சிட முடியும்? நீங்க ஏறி வர பல்லாக்கு சுமக்கிறத தவிர்த்து வேற என்னால உங்களுக்கு வேற என்ன வழிபாடை செய்ய முடியும் என்று ஆச்சாரியன் கேட்கிறார். அதனால அப்படி இருக்கு. அந்த தடுமாற்றம் காமிச்சு கொடுத்துரும், தப்பு இருந்ததுன்னா காமிச்சு கொடுத்துரும். அதனால இவருக்கும் அப்படி ஒரு என்னவோ சம்திங் பேடுங்கிற சொல்லி கொடுத்ததுனால தீது அணைவு இல்லை ஏனும் தூங்குறாரு தானே, சரி பரவாயில்ல, இருந்தாலும் அவர் தூங்குறதையாவது நான் பார்த்துக்கிறேனே. ஒருவேளை மாத்திரை எத்தனை போட்டுருந்துருக்கலாம், டேப்லெட் போட்டுருந்துருக்கலாம் வயிற்று வலிக்காக, அதெல்லாம் கொஞ்சம் தூங்கணும்னு நினச்சி படுத்துருந்துருக்கலாம். என் மனம் தெருளாது இன்னம் ஆதலால் அவரை காண வேண்டும் என்று அருளி செய்தார். பண் தொண்டர் பின்னும் கூற மற்றவர் தம்மை காட்ட, திரும்ப திரும்ப ஒரு வற்புறுத்தணுன்னே வேற வழி இல்லை, காட்டிதான். சரி வாங்கன்னு அம்மா அழைச்சிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா இங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளம் சிதறி கிடக்குறது. ஏன்னா ஒரு தையல் போடல, ஒன்றும் படல. அப்பதான் கிழிச்சுக்கிட்டாரு, உடனே வந்துட்டாரு. உடனே துணியில சுத்தினா கொண்டு போய் உள்ள கடத்தி வச்சுட்டாங்க. மற்றவர் தம்மை காட்ட துன்றிய குருதி சோர தொடர் குடர் சொரிந்து, குடல் அப்படியே சரிந்து கிடக்கு, குடல் சொரிஞ்சு கிடக்குனால சரிந்துங்க. உள் ஆவி ஒன்றிய கிடந்தார், செத்து போய் கிடக்கிறார். ஏற்கொண்டு கழிக்காம நாயனார் பிணமா கிடக்கிறார். தம்மை கண்டு பின் புகுந்தவாறு நன்று என மொழிந்து ஆச்சரியப்படுறார். என்ன காரியம் செஞ்சிருக்கிறீங்க? அப்பர் சாமி அன்னைக்கு பட்டாரே அதே வேதனை. ஏன்னா அப்பர் சாமிக்கு இதே சம்பவம் நடக்குது. இந்த குழந்தைய மூடி வச்சுட்டு இவருக்கு பூஜை பண்ணாங்க. அதே போல இங்கேயும் இந்த ஐயா போயிருக்காரு, வீட்டு ஐயா போயிருக்காரு, எஜமான் போயிருக்காரு, கணவர் போயிருக்காரு, எல்லாத்தையும் மறைச்சு விட்டு பூஜை பண்ணி வச்சிருக்கீங்களே அம்மா, என்னம்மா இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா? புகுந்தவாறு நன்று என மொழிந்து நானும் நன்னுவேன் இவர் முன்பு என்பார். சுந்தரமூர்த்தி சாமி முடிவு எடுக்கிறார். இனியமா இந்த உயிரை வச்சுக்கிட்டு வாழணும், இவர் போன இடத்துக்கு நம்மளும் போட வேண்டதான் அப்படின்னு அந்த கத்தியை எடுத்தார். வயிற்றுல குத்திக்க போறார். இவர் குத்திக்க போறார். சுந்தரமூர்த்தி சாமி குத்திக்க. கோளூர் மணத்தராகி குற்றுடை வாழைப்பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால் அவரும் உயிர்ந்து கீழே கிடந்தாரே, வயது கிழிஞ்சு. ஒரு வினாடி நேரத்தில் ரத்தம் இல்லை, குடல் இல்லை, காயம் இல்லை, எல்லாம் சரியா இருந்தது. கண் விழித்தார். ஆகான்னு கத்திவே பிடிச்சார். ஏன்னா அவர் கத்தியில் அவர் வயிற்று குத்திக்கிட்டாருன்னு நாம் போட்டு இந்த அனாச்சாரம் நடந்து விடுமே. என்ன பண்ணாரு? ஒரு வினாடியில உயிர் வந்துச்சு, ஒரு வினாடியில காயம் போச்சு, ஒரு வினாடியில ரத்தம் இல்லை, குடல் இல்லை, எல்லாம் போச்சு. என்ன பண்ணார்? கோளூர் மணத்தராகி குற்றுடை வாழைப்பற்ற ஆளுடை தம்பிரானார் அருளினால். சாமி பார்த்துட்டே இருக்கார். அவருடைய அனுகிரகத்தினால சங்கல்ப மாத்திரத்தினால என்ன பண்றாரு? எல்லாற்றையும் சரி பண்ணுகிறார். அவரும் இந்த கேளீரே ஆகி கெட்டேன். பெருமானே, இப்படி ஒரு காரியத்தை நடத்தி என்ன கெடுத்துறாதீங்கன்னு வேண்டுகிறார். என விரைந்து எழுந்து கையில் வாளினை பிடித்து கொள்ள. பிணமா கிடந்தவர் அடுத்த வினாடியில சென்று கையில பிடிக்கிறார். என்னங்க ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! கேளீரே ஆகி கெட்டேன் என விரைந்து எழுந்து கையில் பாலினை பிடித்து கொள்ள வன் தொண்டர் வணங்கி வீழ்ந்தார். இதுக்கு மேல என்ன ஏற்கொண்டு பெருமை காட்ட வேணும். சுந்தரமூர்த்தி சாமி என்ன பண்ணாரு? அவர் எழுந்தவுடனே ஓடி சென்று இவர் காலில் விழுகின்றார். சுந்தரராலே வணங்கப்பட்ட பெருமை உடையவராக அவர் இருக்கிறார்னு பார்க்க வேண்டியதான். அடியாருக்கும் அடியேன் அடியாருக்கும் அடியான்னு பாடினார். மற்ற உலகலாம் ஏற்கொண்டதான் வீழ்ந்தே வணங்கி காத்திருக்காரு. இந்த காட்சி எப்படி ஒரு பாட்டில் காமிச்சிருக்கா சேக்கரார் சாமி. அவர் வந்து பார்த்தார், பணமாக கிடந்தார், கத்தி எடுத்து வயிற்றுல குத்த பண்ணார். பணமாக கிடந்தவர் கத்தியால கையை பிடிக்கிறார். ஆகா உயிரோட வந்துட்டீங்களா பெருமானான்னு ஓடி சென்று காலில் விழுந்தார், வணங்கினார். அதான் வாளினை பிடித்து கொள்ள பண் தொண்டரு வணங்கி வீழ்ந்தார். இதே மாதிரி தான் காட்சி தான் அங்கேயும் எரிபத்து நாயனார் புராணத்துல. யானையை கொண்டு விட்டான் சாமி அப்படின்னு முடிவு சொன்னா எல்லாம் போய் பாகனெல்லாம் நம்ம யானையை கொண்டு விட்டான்னு நிச்சயமா எதிரியாத்தான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டார் ராஜா. கம்யூனிகேஷன் மிஸ் ஆயிடுச்சு. உடனே ஒரு ஆனை சேனை அணிமணி எல்லாத்தையும் தட்டி கொண்டு வருகிறார். அங்க இங்க வந்து பார்த்தா ஒரு கை யானை இறந்து கிடக்கிறது, இருகை யானை ஒன்று இருக்கிறது. அதை பார்த்து ரெண்டு கையோட ஒரு யானை நின்று கொண்டிருக்குது. பார்த்தா நடுங்கிறார். கையில மழு வச்சிருக்காரு. பார்த்தா அனுமானத்துல தெரிகிறது இவர் தான் யானை வெட்டி கொண்டிருக்காருன்னு. நடுங்கிறார். ஏன் ஆச்சாரிய கோலத்தில் திருவேடத்தில் இருக்கிறார். திருவேடத்தில் இருக்கிறவர் எப்படி தப்பு செய்வார்? இதை பார்த்ததுக்கு பிறகு நம்ம திருவேடம் போட்டுக்கலாமான்னு நம்மளை பார்த்துக்க வேண்டியதுதான் போ இல்லையா? திருவேடத்தில் இருக்கிறவர் தப்பு செய்ய மாட்டாருன்னு முடிவு பண்றாங்க புராணத்துலன்னா, அப்ப திருவேடம் போட்டுக்கொண்டு நம்ம தப்பு செஞ்சோம்னா அது எவ்வளவு பாவம் முடியும் நமக்கு. அப்போ அது என்ன பார்த்துக்க வேண்டியதுதான். அப்போ ஓடி சென்று காலில் விழுந்து இந்த யானை தவறு செய்திருக்குன்னு தெரிகிறது. இதற்கு ஓனர் நான் தான், அதனால என்னையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு அந்த கத்தி தூக்கி அவர் கையில் கொடுக்குறாரு. அந்த மழுவாலே என்னை கொல்லக்கூடாது, ஏன்னா அது கோல மழு.
அது தண்டனைக்குரியது. அனாச்சாரம் செய்கிறவங்கள தண்டனைக்குரியது தான். ஆனால் அந்த மழுவால் தண்டிக்கக்கூடிய அளவுக்கு கூட தகுதி எனக்கு கிடையாது. அதனால் ஏன் கத்தியாலே என்னை கொள்ளுங்க, என்னையும் கொள்ள வேண்டும் எடுத்து அவர் கொடுக்குறாரு பார்க்குறோம். உடனே அவர் ஆஹா இப்போ ஏற்பட்ட பெருமகனாருடைய அணையா நாம் போய் கொண்டோம், இவருடைய மனதுக்கு துன்பப்படும்படியாக நாம் நடந்து கொண்டோம், இனி நாம் இருக்கக்கூடாதுன்னு நான் குத்திக்கிறேன்னு அவர் வாங்கினார் கத்தியை. 2 பேரும் கத்தியை பிடிக்கிட்டு நிற்க சாமி அங்கே அசிரீதியாக எழுந்தாருன்னு பார்க்குறோம். இப்போ தான் நடந்தது மகாநவமி முன்னாள் அப்படின்னு. துர்காஷ்டமி அன்னைக்கு தான் அது. துர்காஷ்டமினா 8ஆம் திருநாள் நவராத்திரியில் அன்னைக்கு தான் அது. மகாநவமிங்கிறது மறுநாள் சரஸ்வதி பூஜை, அதுக்கு முதல் நாள் தான் அது நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் இங்கே ஒரு காட்சி, பண் தொண்டர் வணங்கி வீழ்ந்தார், பண் தொண்டர் வணங்கி வீழ்ந்தார், மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகழல் பணிந்து வீழ்ந்தார். உடனே முத கட்டம் என்ன பண்ணார், இவரு கத்தியை பிடிக்க தூக்கி எடுத்துட்டு இவரு ஓடி போய் காலில் விடுவார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லையா, கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா. ஏன்னா இந்த 2 பேரும் சந்தித்துக் கொள்வதற்காக இவ்வளோ விளையாட்டு. ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகழல் பணிந்து வீழ்ந்தார், அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர். நம்மளெல்லாம் வானோர்ன்ட்டா இருப்போம், ஏன்னா நம்மளும் பார்த்துட்டோம் இந்த காரியத்தை இல்லையா. சேக்கராட சாமி அற்றை நாள் அன்னைக்கு அந்த சம்பவத்தில் நடந்த அதிசயத்தை பார்த்தவங்கெல்லாம் வானவர்கள் எல்லாம் பொற்தட மலரின் மாதிரி பொழிந்தனர் புவனம் போற்றனர். இப்போ நாமளும் இங்கே பாருங்கள், ஐயாலாம் கண்ணீராலே போட்டிருக்கிறார்கள். இந்த அந்த ஆச்சரியமான காட்சியை எல்லாரும் ஆனந்த கண்ணீரில் மிதக்கிறார்கள். நம்ம கண்ணீர் மறவாமையால் அமைத்த மணக்கோயில் உள்ளிருந்து இரவாததனை ஒளிவிளக்கு சொல்லியேற்றி அரவானருக்கு அன்பனும் அமுதமைப்பார்னர். இரவாத ஆனந்தமனம் திருமஞ்சனம் ஆட்டினார். அந்த ஆனந்தத்தினால இங்கே திருமஞ்சனம் ஆட்டக்கூடியதை பார்க்குறோம். அடியார்கள் ஆட்டுறது, அவர்கள் பூமாரி பொழிந்தார்கள், இவர்கள் ஆனந்த பூமாரி பொழிகிறார்கள் பார்க்குறோம். அதனால மற்றவர் வணங்கி வீழ வாளினை மாற்றி ஏயர் கொற்றவனாரும் நம்பி குறைகழல் பணிந்து வீழ்ந்தார், அற்றை நாள் நிகழ்ந்த இந்த அதிசயம் கண்டு வானோர் பொற்தட மலரின் மாறி பொழித்தனர் புவனம் போற்ற. அங்கிருந்து கற்பகப்பு மாலை எல்லாம் பொழிகின்றார்கள். அப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனாங்க. அந்த ஊரே சாமி தங்கியிருக்கார் கொஞ்ச நாள். இருவரும் எழுந்து புள்ளினா கட்டி பிடிச்சுன்னு அர்த்தம், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாச்சு 2 பேரும். இடைவிடா நண்பினாலே, நண்புனா ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. பொறுவரும் மகிழ்ச்சி பொங்க திருப்புன்கூர் பணிதர் பாதம் அருவினர் போற்றி நின்று அப்படின்னார். இப்போ திருப்பங்கூர் சாமி, அந்த சாமி தான் இவருக்கு குலதெய்வம். யாருக்கு? ஏர்கோன் கலிக்காம நாயனார். ஆமாம், அதனால் அங்கே அந்த திருப்பூர் சாமி இப்போ தரிசனம் பண்ணுறது அவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர்னார். நம்முடைய திருநாளை போவார் நாயனாருக்காகவே நந்தியை விலகத்தை கொடுத்தார். அவர் போரேற்றை விலக அருள் செய்தார்னார். தம்பிரானார் அருளினை நினைந்தே அந்த நாளன் என்று எடுத்து பாடி என்பது பாட்டு. அந்த நாளன்னு பதிகம் பார்க்க வேண்டும். அடுத்த தேவாரம்.